Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல இந்த சேவலோட செகண்ட் பார்ட் தான் எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். உடம்பு வரைக்கும் எப்படி பின்றதுன்னு ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. நீங்க பார்க்கலனா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல அந்த வீடியோவோட லிங்கை பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்க. இன்னைக்கு வீடியோல சேவலோட தலை, கால், அந்த சேவலோட இறகு இருக்கும் இல்லையா, அதுவும் எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். உடம்பு மட்டும் பர்ஃபெக்ட்டா இந்த மாதிரி பின்னி முடிச்சாச்சு. தலை வந்துட்டு 2 ரவுண்டு மட்டும் பின்னிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். தலை பின்னி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த எல்லா ஒயர்ஸையும் மடிச்சு தலைக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. தலையில ஒரு 2 ரவுண்டு மட்டும் பின்னிக்கோங்கன்னு லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். ஆனால் இதில் வந்துட்டு ஒரு 4-5 ரவுண்டு வரைக்கும் பின்னிருக்கேன்னு நினைக்கிறேன். தலை கொஞ்சம் நீளமாக வந்துருச்சு. ஆனால் நீங்கள் 2 ரவுண்டு மட்டுமே கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. கிராஸ் நாட் போட்டுட்டு மீதி எல்லா ஒயர்ஸையும் அப்படியே மடிச்சு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. மீதி இருக்கிற ஒயர்ஸை கட் பண்ண வேண்டாம், அது அந்த உடம்புக்குள்ளேயே மறைஞ்சிரும். ஒரு நார்மலாக நம்ம வீட்டில் வளர்க்குற கோழி இருக்கும் இல்லையா, அது என்ன சைஸில் இருக்கோ அதே சைஸ்லேயே இந்த கோழியும் நான் பின்னியிருக்கேன். கோழியோட உடம்பு பின்னுற வீடியோவே 45 நிமிஷம் வந்துருச்சு. இந்த வீடியோவும் கிட்டத்தட்ட 45 நிமிஷத்துக்கு மேலே போகும்னு நினைக்கிறேன். 2 வீடியோவும் சேர்த்து 1.5 மணி நேரம். ஒரே வீடியோவாக போடுறது கஷ்டம் அப்படின்றதுனால 2 தனித்தனி பார்ட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ கோழியோட உடம்பு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. இப்போ அடுத்து இந்த கோழியோட முதுகில் இருக்கு இல்லையா, மீதி ஒயர்ஸை வந்துட்டு ஒன்றுக்குள்ள ஒன்று சொருகி விடணும். அந்த கழுத்து பின்னது போக மீதி வந்துட்டு முதுகில் இந்த ஒயர்ஸ் இருக்கும். லெஃப்ட் ஒயர் வந்துட்டு கீழே இருக்கிற மாதிரியும், ரைட் சைடு ஒயர் மேலே இருக்கிற மாதிரியும், அதாவது ஒரு நாட் மேலே இன்னொரு நாட் வந்துட்டு கரெக்டாக உட்காரணும். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லா ஒயர்ஸையும் முதுகில் வந்துட்டு சொருகி விடணும். ரைட் சைடு நாட்டில் இருக்கிற ஒயர் பாருங்கள் மேலே இருக்குது, லெஃப்ட் சைடு நாட்டில் இருக்கிற ஒயர் கீழே இருக்குது. அப்போ தான் கரெக்டாக வந்துட்டு உட்காரும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒயர்ஸ் எல்லாத்தையும் சொருகுங்க. கரெக்டாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து ரைட் சைடு நாட்டில் இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைடு நாட்டில் சொருக போகிறோம். லெஃப்ட் சைடு நாட்டில் இருக்கிற ஒயரை ரைட் சைடு நாட்டில் சொருக போகிறோம். இப்போது ரைட் சைடு நாட்டில் இருக்கிற ஒயரை பாருங்கள், லெஃப்ட் சைடு நாட்டில் சொருகிறேன். பக்கத்தில் 2 நாட் இருக்கும், 2 நாட்லேயும் சேர்த்து சொருகிக்கோங்க. அடுத்து லெஃப்ட் சைடு நாட்டில் இருக்கிற ஒயரை ரைட் சைடு நாட்டில் சொருகிறேன். ஒரு நாட்டில் சொருகிறேன், பக்கத்துலேயே இன்னொரு நாட்டு இருக்கும், அதுலேயும் சேர்த்து சொருகிக்கோங்க. 2 நாட்டில் சொருகினா தான் ஃப்யூச்சரில் பிரிஞ்சு வராது. ஒரு நாட் மேலே இன்னொரு நாட் கரெக்டாக வந்துட்டு உக்காண்ட்ருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கு ரெக்டாங்கிள் நாட் மாதிரி இருக்கும். இப்போது 2வது ரைட் சைடு நாட்டில் இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைடு நாட்டில் சொருகிறேன். இதே மாதிரி தான் எல்லா ஒயர்ஸையும் சொருகணும். இது வரைக்கும் நம்மளோட சேனலில் நிறைய விதமான பறவைகளை எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட்டிருக்கோம். அது எல்லாத்துலேயும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் பின்னியிருப்பேன். பறவையோட உடம்போட அந்த ஷேப்புக்காகவும் சைஸுக்காகவும் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருப்போம். சின்ன பறவை கீ செயின்லேருந்து மயில் வரைக்கும் பெரிய பறவைகளை எப்படி பின்றதுன்னு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. இங்கே இமேஜ் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி பறவைகள் டாய்ஸுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்கையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், மேலே ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ அடுத்து 3வது நாட்டில் இருக்கிற ஒயரை சொருகிறேன். லெஃப்ட் ஒயரை ரைட் சைடு நாட்டில் சொருகணும், ரைட் சைடு நாட்டில் இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைடு நாட்டில் சொருகணும். மூணு நாட்டில் இருக்கிற ஒயரை ஒன்றுக்குள்ளே ஒன்று எப்படி சொருகிறதுன்னு பார்த்தோம் இல்லையா, இதே மாதிரி மற்ற எல்லா ஒயர்ஸையும் சொருகணும். சொருகிட்டு பார்க்கலாம். முதுகில் இருக்கிற எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சிட்டேன் பாருங்கள். ரெக்டாங்கிள் பிஸ்கெட் நாட் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போது வாலில் வந்துட்டு 6 ஒயரை வந்துட்டு சொருகாமல் வச்சுருக்கேன். இந்த கடைசி ஒரு நாட்டில் 2 ஒயர் போகுது இல்லையா, இது சின்னதாக கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு இந்த உடம்புக்குள்ளேயே இப்போ நான் சொருகி விடுறேன் இல்லையா, இந்த மாதிரி சொருகி விட்டுருங்க. இன்னும் 2 ஒயர் இருக்குது பாருங்கள், அதை வந்துட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று இப்போ சொருகி விட்டுருங்க. இந்த முதுகில் ஒயரை சொருகிறோம் இல்லையா, ஒரு ஒயரை சொருகிட்டு டக்குன்னு கட் பண்ணிடாதீங்க. எல்லா ஒயரையும் சொருகிட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு கடைசியாக தான் எல்லா ஒயரையும் சொருகி விடணும். ஏன்னா ஒரு ஒயரை சொருகிட்டு நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஒயரை சொருகும் போது நீங்கள் ஆல்ரெடி சொருகின ஒயர் வந்துட்டு பிரிஞ்சு வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. அப்புறம் ஒயர் சின்னதாகிருச்சுன்னா மறுபடியும் அந்த ஒயரை நம்மளால் சொருகி விட முடியாது. அதனால் எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சுட்டு கடைசியாக நல்லா ஒரு முறை டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி விடணும். ஓகேவா?
இப்போ வால் பகுதியில் இருந்த எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சாச்சு. பிரிஞ்சு வராத அளவுக்கு பக்கத்தில் 2 நாட்டில் சொருகி விட்டுருங்க. சொருகி முடிச்சுட்டு நல்லா ஒரு முறை டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிவிட்டு இப்போ நான் கட் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம கட் பண்ணுறோம் இல்லையா, இவ்வளோ ஒயர் வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டு ஒயர்களை வச்சு அழகான பூக்கள் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. ஃப்ளவர்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ளவர் வேஸ்க்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ உடம்பு பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து தலை எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தலை வந்துட்டு தனியாக நம்ம செய்ய போகிறோம். ஏன்னா சேவலோட தலை எப்படி இருக்குமோ பர்ஃபெக்டாக அதே மாதிரியே கொண்டு வரணும்னு இதுலேயும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். தலை பின்னுறதுக்கு 6 ஒயர், ஒரு ஒயரும் 3 அடி கட் பண்ணிக்கோங்க போதும். கட் பண்ண ஒயர் இருக்கட்டும். இப்போ ஃபர்ஸ்ட்டு ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு 1 அடி விட்டுக்கோங்க. 1 அடி முன்பக்கம் வர மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ரைட் ஹேண்டில் 2 கட் பண்ண ஒயர் சரிசமமாக மடித்து வச்சுருக்கேன். நார்மலாக ஒரு ஆம்லா நாட் எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. லெஃப்ட் சைடு 1 அடி ஒயர் விட்டிங்கன்னா போதும். எல்லா வீடியோஸோட ஸ்டார்டிங்லேயும் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லியிருப்பேன். இது செகண்ட் பார்ட் அப்படின்றதுனால இந்த ஆம்லா நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லலை. இந்த கோழியோட பேஸ் வந்துட்டு ஃபுல் ஆம்லா நாட்டில் தான் நம்ம பின்னியிருப்போம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆம்லா நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 2வது ஆம்லா நாட் போடுறேன். ரெண்டு ஆம்லா நாட் போட்டாச்சு. அடுத்து 3வது ஆம்லா நாட் போடுறேன். ஓகே, இப்போ 3 ஆம்லா நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு ரைட் சைடு 1 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 1 அடி ரன்னிங் ஒயர் வந்துட்டு விடணும். இப்போ அடுத்து மேலே ஒரு வரிசை, கீழே ஒரு வரிசை நம்ம பின்ன போகிறோம். மேலே 2 நாட்டு, கீழே 2 நாட் போட போகிறோம். 2வது வரிசை பின்னுறதுக்கு லெஃப்ட் சைடு 1 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு 2 நாட்டுக்கு நடுவில் ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்துலேயே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் வந்துட்டு 2வது நாட் போடணும். ஓகே, இப்போ 2வது நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு ரைட் சைடு 1 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. இங்கே 2 நாட் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இப்படி திருப்பி இந்த பக்கத்துலேயும் 2 நாட் நம்ம போட போகிறோம். இங்கே 2 நாட் போடுறதுக்கும் லெஃப்ட் சைடு 1 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விடணும். விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு 2 நாட்டுக்கு நடுவில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. அடுத்து பக்கத்தில் 2வது நாட் போட்டுக்கோங்க. இது தலை அப்படின்றதுனால 2 வரிசை மட்டும் போதும். இதுக்கு மேலே வந்துட்டு போடக்கூடாது. நம்ம பின்ன கோழியோட உடம்புக்கு இந்த அளவு தலை தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போது தலையோட டாப் வந்துட்டு நம்ம பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு 1 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது ரவுண்ட் ஷேப்பில் நம்ம இந்த தலையை வந்துட்டு கொண்டு வந்தாச்சு. அடுத்து ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு பாக்ஸ் நாட், ஒரு ஆம்லா நாட், ஒரு பாக்ஸ் நாட், ஒரு ஆம்லா நாட் போட போகிறோம். இங்கே பாருங்கள், ஒரு நாட்டில் 3 ஒயர் போகும். இதில் நடுவில் இருக்கிற ஒயரில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு ரன்னிங் ஒயரை சின்னதாக விட்டுட்டு ஒரு நாட்டில் 3 ஒயர் போகும். அதில் நடுவில் இருக்கிற ஒயரில் நார்மல் பாக்ஸ் நாட் போட்டுக்கோங்க. அடுத்து பக்கத்தில் 2 நாட்டுக்கு நடுவில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, ஸோ இதில் ஆம்லா நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பாக்ஸ் நாட், ஒரு ஆம்லா நாட், ஒரு பாக்ஸ் நாட், ஒரு ஆம்லா நாட்டுன்னு இந்த ரவுண்டு ஃபுல்லாக நம்ம பின்ன போகிறோம். அடுத்து பக்கத்துலேயே
ஒரு ஒயர் தனியாக இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு நார்மல் நாட் போட்டுக்கோங்க. இதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் 2 நாட்டுக்கு நடுவில் ஒயர் கிராஸ் ஆகும். இதில் 2வது நாட் போட்டுக்கோங்க. நம்ம உடம்பு பின்னோம் இல்லையா, உடம்புலையும் ஆம்லா நாட்டும் பாக்ஸ் நாட்டும் மாற்றி மாற்றி போட்டு தான் உடம்போட ஷேப் வந்துட்டு கொண்டு வந்திருப்பேன். ஒரு முறை அந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே உடம்பை நீங்கள் ரொம்ப ஈஸியாக பின்னிடலாம். இப்போ ஆம்லா நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்தில் தனியாக ஒரு ஒயர் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு நார்மல் நாட் போடணும், அப்புறம் ஆம்லா நாட் போடணும். இதே மாதிரி இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னிக்கோங்க. ஃபுல்லாக பின்னுறது காமிச்சா வீடியோ இன்னும் பெருசாக போயிடும். ஸோ இந்த ஆம்லா நாட் வரைக்கும் போட்டு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி பக்கத்தில் நார்மல் பாக்ஸ் நாட், ஆம்லா நாட், பாக்ஸ் நாட், ஆம்லா நாட்டுன்னு இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னணும். ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னியாச்சு. நம்ம பாக்ஸ் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணதுனால நார்மல் பாக்ஸ் நாட்லேயே லேடர் நாட் போட்டுக்கலாம். லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு இந்த வீடியோவில் நான் சொல்லலை, ஏன்னாக்கா இது வந்துட்டு செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே லேடர் நாட் எப்படி போடுறது, ஆம்லா நாட், பாக்ஸ் நாட் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லி கொடுத்துருப்பேன். லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பிகினருக்காக தனியாக கிளியராக வீடியோ கொடுத்துருக்கேன். ஆல் டைப் நாட்ஸ் மேக்கிங் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். இப்போ ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ லேடர் நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. இந்த லேடர் நாட் போட்டோம் இல்லையா, இதுக்கு பக்கத்துலேயே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது. ஸோ இதில் வந்துட்டு ஆம்லா நாட் தான் போடணும். ஆம்லா நாட்டில் இந்த ரவுண்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஆம்லா லேடர் நாட் தான் நம்ம போடணும். ஆம்லா லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்லித்தரேன். ஆம்லா லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு கிளியராக தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன். இப்போது ஆம்லா நாட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து பக்கத்துலேயே ஒரு ஒயர் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு பாக்ஸ் நாட் போட்டுக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பின்னோம் இல்லையா, அதே மாதிரி பாருங்கள், ஒரு ஒயர் தனியாக இருக்கும், 2 ஒயர் கிராஸ் ஆகும். ஒரு ஒயர் தனியாக இருக்கும், 2 ஒயர் கிராஸ் ஆகும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த ஒயர் கிராஸ் ஆகுது, எந்த ஒயர் தனியாக இருக்குன்னு. ஸோ தனியாக இருக்கிற ஒயரில் நார்மல் நாட் போட்டுக்கோங்க, கிராஸ் ஆகிற ஒயரில் ஆம்லா நாட் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு நம்ம எப்படி பின்னமோ அதே மாதிரி தான் 2வது ரவுண்டும் பின்னிக்கிட்டு இருக்கோம். அடுத்து பக்கத்துலேயே ஒரு ஒயர் தனியாக இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு நார்மல் நாட் போட்டுக்கலாம். இப்போது இது வரைக்கும் போதும், இதுக்கு மேலே பின்னி காமிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, ஒரு ஆம்லா நாட், ஒரு பாக்ஸ் நாட், ஒரு ஆம்லா நாட், ஒரு பாக்ஸ் நாட்டுன்னு இந்த 2வது ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னணும். ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். 2வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. ஆம்லா நாட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுனால ஆம்லா லேடர் நாட் போடணும். ஆம்லா நாட்டில் மேல் பக்கம் 2 ஒயர் போகுது இல்லையா, ஸோ 2 ஒயரையும் லூஸ் பண்ணிக்கோங்க. 2 ஒயரையும் கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், இப்படி மேல் பக்கம் லூஸ் பண்ணணும். 1 இன்ச் வரைக்கும் இந்த லூப் வந்துட்டு இருக்கணும். 2 லூப் வந்துட்டு லூஸ் பண்ணியாச்சு இல்லையா. அடுத்து ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் லூப்பில் மட்டும் போடுங்க. இந்த லூப்பை ரன்னிங் ஒயர் லூப்பில் ஃபர்ஸ்ட் லூப்பில் மட்டும் போடணும். அதுக்கப்புறம் மேல் பக்கம் 2 ஒயர் போகும். இந்த 2 ஒயரில் ஃபர்ஸ்ட் ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடுங்க. இப்போ அடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப் இருக்கு இல்லையா, 2வது லூப்புக்குள்ளே போடணும். இப்போ 2வது ஒயர் எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே போடுங்க. அப்புறம் மேல் பக்கம் போகிற 2 ஒயரையும் பிடிச்சிடுங்க, ரன்னிங் ஒயர் பிடிச்சிடுங்க, நாட்டு டைட் ஆயிரும். நார்மலாக ஒரு லேடர் நாட் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். இது பார்க்க கஷ்டமாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு 3வது ரவுண்டும் சேம் இதே மாதிரி தான் ஒரு ஆம்லா நாட், ஒரு பாக்ஸ் நாட், ஒரு ஆம்லா நாட், ஒரு பாக்ஸ் நாட்டுன்னு போட போகிறோம். ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டு பின்னும்போது ஒரு ஒயர் தனியாக இருக்கும், 2 ஒயர் கிராஸ் ஆகும். ஸோ தனியாக இருக்கிற ஒயரில் பாக்ஸ் நாட் போட்டோம், கிராஸ் ஆகிற ஒயரில் ஆம்லா நாட் போட்டோம் இல்லையா. ஆனால் இந்த ரவுண்டில் பாருங்கள், எல்லா ஒயருமே கிராஸ் ஆகும். இருந்தாலும் ஒரு ஆம்லா நாட் போடணும், ஒரு பாக்ஸ் நாட் போடணும். ஓகேவா, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. லேடர் நாட் எங்கே போட்டோமோ ஸோ அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒயரில் ஆம்லா நாட் வந்துட்டு போடுறேன். 3வது ரவுண்டு பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆம்லா நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் நார்மல் நாட் போட்டுக்கோங்க.
இந்த ஒயரும் கிராஸ் ஆகும், இருந்தாலும் பரவாயில்ல, நார்மல் நாட் போட்டுக்கோங்க. அடுத்து பக்கத்தில் ஆம்லா நாட் போடணும், அடுத்து பாக்ஸ் நாட் போடணும், அடுத்து ஆம்லா நாட் போடணும், அடுத்து பாக்ஸ் நாட் போடணும். இதே மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னணும். இந்த மூணாவது ரவுண்டும் ஆம்லா நாட் பாக்ஸ் நாட், ஆம்லா நாட் பாக்ஸ் நாட்டுன்னு போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சுட்டு லேடர் நாட்டும் போட்டுட்டேன். ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுறேன். இப்போ அடுத்து இன்னும் கொஞ்சம் ஒயர் இருக்கு இல்லையா, இதில் என்ன பண்ண போகிறோம்னா குட்டி குட்டியாக 4 மவுண்டன் ஷேப் பின்ன போகிறோம். சேவலோட தலைக்கு கீழே முடி இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதில் கொண்டு வரணும்னு கொண்டு வந்திருக்கேன். இப்போது ஆம்லா நாட்டுக்கும் பாக்ஸ் நாட்டுக்கும் இடையில ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது. இதில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. இந்த மவுண்டன் ஷேப் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு கிளியராக பாருங்கள். அடுத்து பக்கத்துலேயே ஒரு ஆம்லா நாட்டில் 2 ஒயர் போகும். இந்த 2 ஒயரை பிடிச்சி நாட் போட்டுக்கோங்க. ஒயர் கிராஸ் ஆகாது, ஒரே நாட்டில் போகிற 2 ஒயரை பிடிச்சி நாட் போடுற மாதிரி வரும். இப்போ 2 நாட் போட்டாச்சு இல்லையா, அடுத்து இந்த 2 நாட்டுக்கு மேலே ஒரு நாட் போட்டுக்கோங்க. இது வந்துட்டு ஒரு மவுண்டன் ஷேப். இதை அப்படியே விட்டுருங்க. அடுத்து பக்கத்துலேயே ஆம்லா நாட் பாக்ஸ் நாட், இந்த 2 நாட்டுக்கு இடையில ஒயர் கிராஸ் ஆகும். இதில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. அடுத்து பக்கத்தில் இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி நாட் போட்டுக்கோங்க. இது வந்துட்டு ஆம்லா நாட்டுக்கும் பாக்ஸ் நாட்டுக்கும் இடையில ஒயர் கிராஸ் ஆகும். அடுத்து இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி நாட் போடணும், அவ்வளோதான். இப்போ 2 நாட் போட்டாச்சு இல்லையா, இந்த 2 நாட்டுக்கு மேலே ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ ரெண்டாவது மவுண்டன் ஷேப் பின்னியாச்சு. இதையும் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்து 2 நாட்டுக்கு இடையில ஒயர் கிராஸ் ஆகும். இதில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து பாருங்க, ஆம்லா நாட் பாக்ஸ் நாட்டுக்கு இடையில ஒன்னோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். இதில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. அடுத்து இந்த 2 நாட்டுக்கு மேலே ஒன்னோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். இதை பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கோங்க. 3 மவுண்டன் ஷேப் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி இன்னும் ஒரு மவுண்டன் ஷேப் பின்னணும். இதுக்கு பக்கத்துலேயே 2 ஒயர் கிராஸ் ஆகும். அதில் 4வது மவுண்டன் ஷேப் பின்னிக்கோங்க. இப்போ 4 மவுண்டன் ஷேப் பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். அடுத்து இருக்கிற 2 ஒயராக பிடிச்சி மவுண்டன் ஷேப் பின்னியாச்சு. ஃபர்ஸ்ட் மவுண்டன் ஷேப்புக்கும் 4வது மவுண்டன் ஷேப்புக்கும் இடையில 2 ஒயர் மிச்சமாக இருக்கும். இதை சின்னதாக கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. 4 மவுண்டன் ஷேப் தான் அடுத்து இருக்கிற 2 ஒயராக பிடிச்சி நாட் போட முடியும். 4வது மவுண்டன் ஷேப்புக்கும் ஃபர்ஸ்ட் மவுண்டன் ஷேப்புக்கும் இடையில கேப் இருக்கும். அது வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த மாதிரி இருந்தால் தான் கழுத்து வந்துட்டு பர்ஃபெக்டாக நமக்கு இருக்கும். இந்த கேப் வந்துட்டு முதுகு பகுதியில் நமக்கு போயிடும். அடுத்து ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிட்டு ஒரு மவுண்டன் ஷேப்லேயும் நம்ம பின்ன போகிறோம். கீழே வந்துட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு ஒயரை விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட் மவுண்டன் ஷேப் பின்னோம் இல்லையா, அதில் வந்துட்டு இப்போ நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். 2 நாட் போட்டுட்டு இன்னும் கிளியராக நான் சொல்கிறேன் பிகினருக்காக. இப்போ இந்த 2 ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டோம் இல்லையா, கேப் பெருசாக இருக்குது பாருங்கள், அந்த பக்கத்தில் 2 நாட் போட்டிருக்கேன். போட்டுட்டு மேல் பக்கம் போகிற அளவுக்கு ஒயரை விட்டுட்டு இந்த ரெட் கலர் ஒயரை கட் பண்ணிடுங்க. இப்போது ஆப்போசிட்டில் இப்படி மவுண்டன் ஷேப் கீழே வரா மாதிரி பின்ன போகிறோம். மேல் பக்கம் போகிற ஒயர் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு ரெட் ஒயரில் ஃபர்ஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க. ஒரு மவுண்டன் ஷேப்லேயும் தனித்தனியாக இந்த ரெட் ஒயரை வச்சு நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து எல்லோ கலர் 2 ஒயர் இருக்கு இல்லையா, அதுலேயும் நாட் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டெப் மட்டும் பிகினராக இருந்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு முறை பாருங்கள், அப்போ தான் கிளியராக புரியும். ஓகே, 2 நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு அப்படியே மேல் பக்கம் வந்துட்டு பின்னிட்டு போகிறோம். இப்போ 2வது மவுண்டன் ஷேப்பில் மேல் பக்கம் பின்னிக்கிட்டு போகிறேன். இது பின்னி முடிச்சதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எதுக்காக இந்த மாதிரி பின்னிக்கிட்டு இருக்கோன்னு. இப்போது மேல் பக்கம் வந்துட்டு 2 நாட் போட்டாச்சு இல்லையா, நாட் போட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணணும். மேல் பக்கம் எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவுக்கு அளந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த ஒயர் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் கட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ அடுத்து இப்படி கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரி ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். இப்போது இந்த ஓப்பன் இருக்குது பாருங்கள், இங்கேருந்து கீழேருந்து இப்படி மேல் பக்கம் 2 நாட் போட்டோம். அடுத்து மேலேருந்து இந்த வி ஷேப்பில் வந்துட்டு நாட் போட்டிருக்கோம். மறுபடியும் இந்த வி ஷேப்பில் நம்ம நாட் போட போகிறோம். இந்த ரெட் ஒயர் இருக்கு இல்லையா, மேல் பக்கம் போகிற அளவுக்கு அளந்து விட்டுட்டு இந்த ரெட் ஒயரில் ஃபர்ஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க.
இப்போ அடுத்து கீழ் பக்கம் பார்த்த மாதிரி 2 நாட்டு, மேல் பக்கம் பார்த்த மாதிரி இந்த வி ஷேப்பில் 4 நாட் போடணும். கீழே 2 நாட் போட்டாச்சு. இப்போ மேல் பக்கம் பார்த்த மாதிரி 2 நாட் போடணும். இப்போ இந்த தலைக்கு கீழே அந்த முடி மாதிரி இருக்கும் இல்லையா சேவலுக்கு, அதுதான் இப்போ நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம். இப்போ மேல் பக்கம் பார்த்த மாதிரி பின்னியாச்சு. மேல் பக்கம் எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவுக்கு ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் இந்த 2 மவுண்டன் ஷேப்புக்கு நடுவில் அந்த வி ஷேப்பில் வந்துட்டு நாட் போட போகிறோம். மேல் பக்கம் உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு ரெட் ஒயரில் நாட் போடணும். இப்போ அடுத்து கீழ் பக்கம் 2 நாட்டு, அப்படியே மேல் பக்கம் 2 நாட் போடணும். வி ஷேப்பில் நாட் போடணும். இப்போ அப்படியே மேல் பக்கம் 2 நாட் போட்டுக்கோங்க. இப்போ மேல் பக்கம் எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயர் அளந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த ஒயர் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக தான் அளந்து கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த ஒயரை வச்சு இன்னும் கொஞ்சம் அந்த முடி மாதிரி ஷேப்பு கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் வந்துட்டு அது நல்லா இல்லை அப்படின்றதுனால விட்டுட்டேன். அதனால் 2 நாட் போடுற அளவுக்கு மேல் பக்கத்தில் ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தில் ஒரு வரிசை பின்னுறேன். ரெட் ஒயர்லேருந்து கீழ் பக்கம் பார்த்த மாதிரி பின்னுறேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே நாட் போட வேண்டாம், நாட்டும் போட முடியாது. ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுங்க. இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப் வந்துட்டு முதுகில் போயிடும். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நம்ம பீக்கு வைப்போம். இந்த கேப் இருந்தால் தான் கழுத்தில் வந்துட்டு கரெக்டாக உட்காரும் இந்த தலை. இப்போது ரெட் ஒயரை வச்சு பின்னோம் இல்லையா, அதே மாதிரி இன்னொரு வரிசை நம்ம பின்ன போகிறோம். மறுபடியும் இந்த கேப்பில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சின்னதாக லெஃப்ட் சைடு ஒயரை விட்டுட்டு 3 ஒயர்லேயும் நாட் போட்டுக்கோங்க. ரெட் ஒயர்லேயும் சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு ரெட் ஒயர் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு அளந்து கட் பண்ணிக்கோங்க. உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பக்கம் ஆப்போசிட்டில் பின்ன போகிறோம். ஃபர்ஸ்ட் ரெட் ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. லெஃப்ட் சைடு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு ஒயர் விட்டுக்கோங்க. சின்னதாக விட்டுக்கோங்க போதும். இப்போ மறுபடியும் இந்த வி ஷேப்பில் மேலே ரெட் ஒயர் வரைக்கும் நாட் போட போகிறோம். 2 மாடலில் கோழி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். இது வந்துட்டு 3வது மாடல். 4வது மாடலில் இன்னொரு பிளான் வந்துட்டு வச்சுருக்கேன். அந்த மாடலில் 1 வருஷம் இல்லை ஒரு 2 வருஷம் கழித்து பின்னலாம். மயில், புறா, கொக்கு, வாத்து, பஞ்சவர்ண கிளிகள், ஃப்ளமிங்கோ பேர்டுன்னு விதவிதமாக இன்னும் நிறைய பறவைகளை எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த பறவைகள் அதுக்கப்புறம் டாய்ஸுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், பாருங்கள். இது எல்லாமே என்னோடய ஓன் ஐடியாவில் நான் போட்டிருக்கேன். நம்மளோட சேனலில் மட்டும்தான் இந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கும். அதர் யூடியூபர்ஸ் என்னோடய ஐடியாஸை காப்பி பண்ணாதீங்க. இப்போது இந்த பக்கம் பின்னியாச்சு. பின்னிட்டு மேல் பக்கம் போகிற அளவுக்கு ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிடுங்க. உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு அளந்து கட் பண்ணிடுங்க போதும். இப்போ இதே மாதிரி இந்த வி ஷேப்பில் கடைசியாக இந்த பக்கத்தில் ஒரு வரிசை வந்துட்டு பின்னணும். ஃபஸ்ட்டு வரிசை நம்ம எப்படி பின்னமோ அதே மாதிரி பின்னணும். இந்த பக்கத்தில் எப்படி முடிக்கிறதுன்னு காமிக்கிறேன். இன்னும் 2 வி ஷேப்பில் வந்துட்டு நீங்களே பின்னிக்கோங்க. இதுவே ரொம்ப பெரிய வீடியோ, அதனால் இன்னும் 2 கேப்பில் மட்டும் நீங்களே பின்னிக்கோங்க. இந்த கேப்பில் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு மட்டும் காமிச்சிடுறேன் பிகினருக்காக. அவ்வளோதான். இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுங்க. இப்போ இதே மாதிரி இன்னும் 2 வி ஷேப்பில் மட்டும் பின்னணும். பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். சேவலோட கழுத்தில் வந்துட்டு முடி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பின்னணும்னு இந்த மாடலில் வந்துட்டு பின்னியிருக்கேன். இப்போ இந்த எல்லா ஒயர்ஸையும் ஈவனாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த தலைக்குள்ளே சொருகி விடணும். நான் இந்த எக்ஸ்ட்ரா ஒயர்ஸை கட் பண்ணாமல் அந்த மவுண்டன் ஷேப் மாதிரியே ஒயர்ஸை கட் பண்ணி அப்படியே தலையில் வந்துட்டு சொருகி விடலான்னு நினச்சேன். ஆனால் அது அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்றதுனால இந்த ஒயரை வந்துட்டு சொருகி விட்டுட்டேன். சொருகி விட்டுட்டோன்னா ஃபினிஷிங் நல்லா இருக்குது.
இப்போது இந்த ஒரு ஒயர் சொருக்கி காமிக்கிறேன். இதே மாதிரி கொஞ்சம் பொறுமையாக எல்லா ஒயரையும் தலைக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. ஒயர் வந்துட்டு ஒரு ஒயர் பெருசாகவும் ஒரு ஒயர் சின்னதாகவுமா இருக்கும். ஸோ ஈவனாக கட் பண்ணிட்டீங்கன்னா சொருக ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகி விட்டுருங்க. இப்போ கோழியோட உடம்பும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு, கோழியோட தலையும் ரெடி ஆயிடுச்சு. இந்த கோழியோட கழுத்து இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் அப்படி லைட்டாக மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு இப்படி செட் பண்ணிக்கோங்க. கோழி தலையில் முதுகு பக்கத்தில் இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப் இருக்கிறதுனால தான் கரெக்டாக வந்துட்டு உட்காருது. கேப் இல்லைன்னாக்கா ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மவுண்டைன் ஷேப்பும் நமக்கு கிளியராக தெரியாது. இந்த சேவலோட க்ரஸ்ட் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்காக கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம கோழி செய்யும் போதும் பறவை செய்யும் போதும் இந்த ஷீட்டை தான் யூஸ் பண்ணியிருப்போம். சேவலோட கொண்டை ரெட் கலரில் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த சேவல் கொண்டையை எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. கரெக்டாக அந்த தலையோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த கொண்டையை வந்துட்டு வரையணும். இதை நான் வரைஞ்சி காமிக்கிறேன். எப்படி வரைகிறேன்னு பார்த்துட்டு இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. மார்க்கர் எங்கே போச்சுன்னு தெரியல. மார்க்கர் தேடி பார்த்தேன், கிடைக்கல. அதனால் பென்லேயே வரைஞ்சேன். பென்னு வந்துட்டு இந்த ஃபோம் ஷீட்டில் சரியாக வரைய மாட்டேங்குது. இந்த க்ரஸ்ட்டு பீக் வந்துட்டு ஒயரில் செய்கிறத விட ஃபோம் ஷீட்டில் ரொம்ப அட்ராக்ஷனாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுவும் கிட்டத்தட்ட பிளாஸ்டிக் மாதிரி தான். ஸோ ஃபோம் ஷீட்டில் சிம்பிளாக வந்துட்டு இந்த க்ரஸ்ட் வந்துட்டு செஞ்சுக்கோங்க. இப்போது இந்த தலையை வச்சு பார்க்கும்போது கரெக்டாக அந்த நெத்தியிலேருந்து பின்பக்கம் தலை வரைக்கும் இந்த கொண்டை வந்துட்டு இருக்கணும். இதே அளவுக்கு வரைஞ்சிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. இப்போது கட் பண்ணி காமிக்கிறேன். என்னதான் நீங்கள் சேவலை இந்த பிளாஸ்டிக் ஒயரில் பர்ஃபெக்டாக பின்னாலும் இதுக்கு முக்கியமானது இந்த கொண்டை தான். கொண்டை அழகாக இருந்தால் தான் அந்த ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ கோழியோட கொண்டையை வந்துட்டு பர்ஃபெக்டாக கட் பண்ணியாச்சு. இந்த கோழி தலையில் வச்சோன்னா நெத்தியிலேருந்து பின்பக்கம் தலை வரைக்கும் இருக்கணும். இதை விட சின்னதாகவும் இருக்கக்கூடாது, பெருசாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொன்று கட் பண்ணிக்கோங்க. ஏன்னாக்கா இது வந்துட்டு கிளிட்டர் ஃபோம் ஷீட், ரெண்டு பக்கத்துலேயும் கிளிட்டர் தெரியணும் அப்படின்றதுனால இன்னொரு பக்கம் வந்துட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டு பக்கமும் கிளிட்டர் தெரிகிற மாதிரி இதை ஒன்றா வச்சு ஒட்டிடலாம். இப்போ ரெண்டு பக்கத்துலையும் கிளிட்டர் தெரிகிற மாதிரி ஒன்றா வச்சு ஒட்டி விட்டுட்டேன். இப்போ இதை தலையில் வந்துட்டு ஓட்ட போகிறோம். இது பேக்கில் வந்துட்டு கேப் இருக்கும், ஃப்ரண்ட் அருங்கோணம் ஹோல் இருக்கு இல்லையா, இதுதான் அடையாளம். கரெக்டாக இப்படி வச்சு க்ளூகன் வச்சு ஓட்ட போகிறோம். இப்போது இதை ஒட்டுறதுக்கு க்ளூகன் தான் எடுத்திருக்கேன். க்ளூகனை 1/2 hour நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். 1/2 hour ஹீட் பண்ணால் மட்டும்தான் இது நல்லா ஒட்டும். கரெக்டாக அருங்கோணம் ஹோல் இருக்கு இல்லையா, அது ஃப்ரண்ட் பக்கமாகவும் இந்த ஓப்பன் சைடு வந்துட்டு பின்பக்கம் வர மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. ஒரு கோழியோட கொண்டை எப்படி இருக்குமோ அதே மாதிரி கட் பண்ணி தலையில் ஒட்டி விட்டாச்சு. ஒரு பறவைக்கு பீக் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் செஞ்சுக்கோங்க. இந்த பீக் செய்யறது ரொம்ப ஈஸி தான், அதனால் இதை கட் பண்ணுறது வந்துட்டு காமிக்கல. இதுவும் கிளிட்டர் வந்துட்டு ரெண்டு பக்கம் தெரியணும் அப்படின்றதுனால 2 பீக் கட் பண்ணி 2 பக்கத்துலேயும் கிளிட்டர் தெரிகிற மாதிரி ஒன்றா ஒட்டியிருக்கேன். ஓட்டிட்டு இப்போ இதுலேயும் கொஞ்சம் கிளிட்டர் அப்ளை பண்ணி இந்த இடத்துல ஒட்டி விட்டுருங்க. கோழியோட கொண்டைக்கு கீழே ஒரு 1 சென்டிமீட்டர் கேப்பில் வந்துட்டு இந்த பீக் செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த அருங்கோணம் ஹோல் இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக மேலே வந்துட்டு இருக்கணும். இந்த கொண்டையும் அருங்கோணம் ஹோல் அதுக்கப்புறம் கேப்புக்கு நேராக இருக்கணும். கரெக்டாக இதே மாதிரி செஞ்சு விட்டுட்டு கண்ணு எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கண்ணு ஒட்டிக்கோங்க. இப்போ சாதாரண பொட்டு இருக்கு இல்லையா, நம்ம நெத்திக்கு வைக்கிற பொட்டு, அதை தான் கண்ணு மாதிரி வச்சுருக்கேன். இதையும் க்ளூ வச்சு ஒட்டி விட்டுருங்க. க்ளூவை நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஹீட் பண்ணி ஒட்டுங்க, அப்போ தான் நல்லா ஒட்டும். கொஞ்ச நேரம் நீங்கள் ஹீட் பண்ணாலும் மெல்ட் ஆகி வரும், இருந்தாலும் அது சரியாக ஒட்டாது, மாவு மாதிரி பிரிஞ்சு வந்துடும். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஹீட் ஆனால் தான் நல்லா ஒட்டும். இந்த க்ளூ ஸ்டிக், க்ளூகன் ரெண்டுமே மீஷோவில் அவைலபிளாக இருக்குது, கம்மி விலை தான் வாங்கிக்கோங்க. இப்போது பர்ஃபெக்டான தலை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் இந்த தலையை கழுத்தில் வந்துட்டு ஒட்ட வைக்க போகிறோம். இந்த கழுத்தை கொஞ்சம் இப்படி மடிச்சுக்கோங்க. இப்போ மடிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி மடிச்சிட்டிங்கன்னா தலை இந்த கழுத்தில் கரெக்டாக உட்காரும்.
கரெக்டாக இப்படி வச்சுருங்க. இதையும் க்ளூ வச்சு தான் ஒட்டி விடணும். க்ளூ வைக்கலைனாக்கா பிரிஞ்சு வந்துடும். இந்த கழுத்து இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணுறேன். சுற்றி நல்லா கொஞ்சம் தாராளமாகவே க்ளூ அப்ளை பண்ணுங்கள். இப்போ க்ளூ அப்ளை பண்ணி இந்த கோழியோட தலையை கரெக்டாக இப்படி வச்சுருங்க. இந்த கேப் வந்துட்டு முதுகில் உட்கார்ற மாதிரி இருக்கணும். இதுக்கு முன்னாடி 2 மாடலில் கோழி பின்னி இருந்தோம். அதுக்கும் இதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. அதை விட இது வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துட்டு வந்திருக்கு. இப்போ கோழியோட தலை உடம்பு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து கோழியோட இறகு இருக்கும் இல்லையா, அதை செஞ்சிடலாம். இதுக்காக 2 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண இந்த ஒயரை வால் பகுதியில் எந்த இடத்துல வேணாலும் சொருகிக்கோங்க. ஏன்னாக்கா நிறைய அந்த கோழி இறகு வந்துட்டு செய்வோம். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன். வால் பகுதியில், அதாவது முதுகில் ஒயரை சொருகி விட்டுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த ஒயரை சொருகிறேன். அடுத்து இப்போ நம்ம சொருகணும் இல்லையா, இதே ஹோல்லையே ரன்னிங் ஒயரை சொருக்கிக்கோங்க. ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு ஒரு 1/4 அடி வரா மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது ரைட் ஹேண்ட் சைடு ரன்னிங் ஒயர் இருக்கும். இந்த ரன்னிங் ஒயரை இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணணும். லெஃப்ட் சைடு இருக்கிற 2 ஒயர், இந்த சின்ன ஒயரையும் சேர்த்து இந்த லூப்லேருந்து வெளிப்பக்கமாக எடுக்கணும். இப்போது நாடு டைட் பண்ணிக்கோங்க. இந்த 2 பக்கத்து ஒயர் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. இப்போது ரைட் ஹேண்டில் இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணணும். ரைட் ஹேண்டில் இருக்கிற ஒரு ஒயரை இந்த லூப்லேருந்து வெளியே எடுக்கணும். இப்போ நாடு டைட் பண்ணிக்கோங்க. இப்போது ரைட் ஹேண்ட்லேயே இன்னொரு லூப் ஃபார்ம் பண்ணணும். இப்படி உள் பக்கமாக மடித்து லெஃப்டில் இருக்கிற 2 ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கணும். இப்போது லெஃப்டில் நாட் போட்டாச்சு. இதே மாதிரி ரைட் சைடு ஒரு நாட் போடணும். வீட் நாட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போது ரைட் சைடு நாட் போட்டாச்சு. மறுபடியும் இப்படி உள் பக்கமாக லூப் ஃபார்ம் பண்ணி லெஃப்டில் இருக்கிற 2 ஒயரை வெளிப்பக்கமாக எடுக்கணும். இப்போ நாட் டைட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரைட் ஹேண்ட்லேயே இன்னொரு லூப் ஃபார்ம் பண்ணி இந்த லூப்லேருந்து ரைட் ஒயரை வெளியே எடுக்கணும். இதே மாதிரி மாற்றி மாற்றி பின்னணும். நம்ம ரைட் ஹேண்டில் மட்டும் இந்த கைப்பிடியை பின்னோன்னு வச்சுக்கோங்களேன், வீட் நாட் ஹேண்டில் மாதிரி வரும். இதே மாதிரி பூஜை குடைகளுக்கு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு நம்மளோட சேனலில் வீடியோ இருக்குது. இதே நீங்கள் லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டுன்னு 2 கையில் மாற்றி மாற்றி இந்த கைப்பிடி பின்னிங்கன்னா முருகு கைப்பிடி மாதிரி நமக்கு வரும். சேவலோட அந்த இறகு வந்துட்டு பர்ஃபெக்டாக அதே மாதிரி வரணும். என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசித்தேன். சரி, ஓகே, இந்த மாடலில் பின்னி பார்க்கலாமேன்னு பின்னி பார்த்தேன். ரொம்ப நல்லாவே வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் இந்த இறகு பின்னி காமிக்கிறேன், ஸ்லோவாக பாருங்கள். இப்போ இவ்வளோ தூரம் பின்னி காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி ஒயர் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் பின்னிக்கோங்க. ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ கோழியோட இறகு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. இது வந்துட்டு கொஞ்சம் முறுக்கலாக தான் இருக்கும், பரவாயில்ல, அப்படியே விட்டுருங்க. இப்போது ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு இந்த 3 ஒயரையும் கோழியோட இறகுக்குள்ளேயே சொருகி விடணும், பிரிஞ்சு வராத அளவுக்கு. இப்போது மேல் பக்கம் போகிற ஒயரை அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து இப்போ நான் சொருகிறேன் இல்லையா, இந்த மாதிரி சொருகிக்கோங்க. இப்போ நம்ம பின்னோம் இல்லையா, இதில் பாதி வரைக்கும் போகிற மாதிரி இந்த ஒயரை சொருகி விட்டுருங்க. ஃப்யூச்சரில் பிரிஞ்சு வரக்கூடாது. இதே மாதிரி 3 ஒயரையும் சொருகணும். சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த கோழியோட இறகு பின்னி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே சுருண்டுக்கும், பரவாயில்ல, அப்படியே விட்டுருங்க.
ஒன்றே ஒன்று பின்னதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பின்னிக்கோங்க. இதே மாதிரி நிறைய பின்னதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு சேவலுக்கு இருக்கிற மாதிரியே இறகு வந்துட்டு வந்திருக்கும். கடைசியாக இந்த சேவலுக்கு கால் வைக்க போகிறோம். கால் வந்துட்டு ஆம்லா நாட்டில் போட போகிறோம். இந்த ஆம்லா நாட்டுக்கு நடுவுலையே பார்பிக்யூ ஸ்டிக்கை சொருகி வந்துட்டு பின்ன போகிறோம். இது பார்க்க குச்சி மிட்டாய் மாதிரியே இருக்கு இல்லையா? இது நான் சின்ன வயசில் சாப்பிட்ட குச்சி மிட்டாய் ஞாபகம் வந்துருச்சு இதை பார்த்ததும். ஓகே, இப்போது 3 அடியில் 3 ஒயர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 3 ஒயரையும் ஆம்லா நாட் போட்டுக்கோங்க. சரி சமமாக மடித்து நாட் போடணும். லேயர் லேயராக நம்ம ஆம்லா நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் போட போகிறோம். ஆம்லா நாட் எப்படி போடுறதுன்னு தெரியும் இல்லையா? ஸோ இதை வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட் பண்ணியிருக்கேன். இப்போ நார்மலாக எப்படி ஆம்லா நாட் போடுவோமோ அதே மாதிரியே போட்டுக்கலாம். ஆம்லா நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆம்லா நாட் போட்டாச்சு. இதுக்கு மேலே ஆம்லா நாட் நம்ம போட்டுக்கிட்டே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், லேயராக இந்த மாதிரி நமக்கு இருக்கும். இடையில வந்துட்டு பார்பிக்யூ ஸ்டிக்கை சொருகி ஆம்லா நாட் போடுவோம். இப்போது கீழே இருக்கிற ஒயரை அப்படியே ஆப்போசிட்டில் இப்படி மடிக்கணும். 2வது ஒயரையும் இப்படி ஆப்போசிட்டில் மடிச்சுக்கோங்க. 3வது ஒயரையும் ஆப்போசிட்டில் டைட்டாக மடிச்சுக்கோங்க. இப்போ 3 ஒயரையும் மடிச்சாச்சு. இது ஃபர்ஸ்ட் ஒயர், இது செகண்ட் ஒயர், இது தேர்ட் ஒயர். ஃபர்ஸ்ட் 2 லூப் வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்கணும். 3வது ஒயரை மடிக்கும் போது டைட்டாக மடிச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒயர் இருக்கு இல்லையா, ஆம்லா நாட்டில் இருக்கும். இதை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். அப்புறம் 2வது ஒயர் இதை எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் லூப்பில் மட்டும் போடுங்க. இப்போ கடைசியாக இந்த 3வது ஒயர் இருக்கு இல்லையா, இதை எடுத்து 2 லூப்லேயும் போடணும். இப்போ போட்டுட்டு சுற்றி இருக்கிற 6 ஒயரையும் பிடிச்சி இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. 2 ஆம்லா நாட் போட்டுட்டு இந்த பார்பிக்யூ ஸ்டிக்கை இதுக்குள்ளே வந்துட்டு சொருகிக்கோங்க. ஆம்லா நாட்டுக்கு கொஞ்சம் வெளியே வர மாதிரி இந்த பார்பிக்யூ ஸ்டிக்கை சொருகிக்கோங்க. சொருகிட்டு இந்த நாட்டை நல்லா பிடிச்சி டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஆம்லா நாட் போட போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்மளை பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா, இதை இப்படி ஆப்போசிட்டில் மடிங்க. 2வது ஒயரையும் ஆப்போசிட்டில் மடிங்க. 3வது ஒயரை மடிக்கும் போது டைட்டாக மடிச்சுக்கோங்க. இப்போ 3 ஒயர் இந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஒயரை எடுத்து இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிக்கணும். 2வது ஒயரை ஒரு லூப்பில் மட்டும் போடணும். 3வது ஒயரை 2 லூப்லேயும் போடணும். இப்போ சுற்றி இருக்கிற ஒரு ஒயரையும் பிடிச்சி எடுத்து டைட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி லேயராக ஆம்லா நாட் போட்டு ஹார்ட் ஷேப்பில் கீ செயின் எப்படி பின்னுறதுன்னு லாஸ்ட் வீக்கில் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இது வந்துட்டு கீ செயின் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். கீ செயினுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம். மஷ்ரூமோட ஸ்டெம்மு, பறவைகளோட பீக்கு, அதுக்கப்புறமா சேரோட காலுன்னு இந்த மாதிரி லேயராக ஆம்லா நாட் போட்டு நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். அதனால் இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு 2 ஆம்லா நாட் ஸ்லோவாக போட்டு காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி தான் மேலே வந்துட்டு பின்னணும். இடையில பார்பிக்யூ ஸ்டிக் குத்துனதுனால நாட் வந்துட்டு கொஞ்சம் லூஸ் ஆகும். நல்லா பிடிச்சி இழுத்து டைட் பண்ணணும். கொஞ்சம் கூட லூஸ் இல்லாமல் நாட் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இத்தனை ஆம்லா நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரம் பின்னணும். பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு 2 இன்ச்சுக்கு வரைக்கும் பின்னிக்கோங்க. இப்போ கடைசி நாட் பார்த்தீங்கன்னா பள்ளமாக இருக்கும் இல்லையா, அந்த பக்கத்தில் முடிகிற மாதிரி முடிச்சிருக்கேன். இந்த மாதிரி முடிச்சாதான் ஆப்போசிட்டில் இந்த ஒயரை மடித்து சொருக முடியும். இப்போ ஃபஸ்ட்டு ஒயரை பாருங்கள், ஆப்போசிட்டில் மடித்து எப்படி சொருகிறேன். இதே மாதிரி இதுக்கு பக்கத்தில் 2வது ஒயரையும் சொருகிறேன். அதுக்கு பக்கத்தில் 3வது ஒயரையும் ஆப்போசிட்டில் மடித்து சொருகிறேன். இப்போது 4வது ஒயரை சொருகிறேன். இப்போது 5வது ஒயரை ஆப்போசிட்டில் மடித்து சொருகிறேன். எந்த ஒயரையும் நான் டைட் பண்ணல பாருங்கள். 6 ஒயரையும் இப்படி ஆப்போசிட்டில் மடித்து சொருகிட்டு தான் நல்லா டைட் பண்ணணும். இப்போது 6 பக்கத்தில் இருக்கிற 6 ஒயரையும் நல்லா பிடிச்சி இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. ரெண்டு காலும் ஒரே அளவில் வந்துட்டு பின்னணும். ஒரு நாட் கூட அதிகமாகவோ கம்மியாகவோ இருக்கக்கூடாது. நல்லா பிடிச்சி இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இந்த ஒயர்ஸை கட் பண்ணி விட்டுருங்க.
இந்த ஒயரை நல்லா சொருக்கி விட்டுட்டிங்கனாக்கா பிரிஞ்சு வராது. ஸோ தைரியமாக கட் பண்ணிடுங்க. சப்போஸ் பிரிஞ்சிரும் அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல க்ளூ வச்சு அப்ளை பண்ணிடுங்க. எப்போவுமே பிரிஞ்சு வராது. இந்த காலில் விரல் இருக்கும் இல்லையா, அது செய்ய போகிறோம். 3 ஒயர் வந்துட்டு ஒரு இன்ச்சுக்கும் அதிகமாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சுக்கு கொஞ்சம் அதிகமாக ஒரே அளவில் 3 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஷார்ப்பாக ஆரோ மாதிரி இந்த ஒயரை வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 3 ஒயரையும் கட் பண்ணிக்கோங்க. இந்த கோழிக்கு நெகம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம இந்த ஷேப் கொண்டு வரோம். இப்போ 3 ஒயரை கட் பண்ணோம் இல்லையா, இந்த 3 ஒயரை இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒன்றா வச்சு ஒட்டி விட போகிறோம். ஒரு கோழியோட கால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இப்படி வச்சு இந்த 3 ஒயரையும் க்ளூ வச்சு ஒட்டி விடணும். க்ளூவை ஒரு 1/2 hour நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு ஒட்டணும். அப்போ தான் நல்லா ஒட்டும். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே சின்ன சின்ன கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த க்ளூ கன் வச்சு தான் நான் ஒட்டி விடுவேன். உங்ககிட்ட க்ளூ கன் இல்லாட்டி பரவாயில்ல, B7000 க்ளூ வந்துட்டு வாங்கிக்கோங்க. அது நல்லா ஒட்டும். க்ளூ கன் வந்துட்டு சட்டுன்னு காஞ்சிரும். ஆனால் B7000 க்ளூ காயறதுக்கு ஒரு 1/2 hour வரைக்கும் டைம் எடுக்கும். ஆனால் ஒட்டிடுச்சுன்னா மறுபடியும் பிரிஞ்சு வராது. இப்போது இந்த காலுக்கு நடுவில் வந்துட்டு இந்த ஸ்டிக்கை ஒட்டி விட போகிறோம். இது காயறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இது காஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு மேலே இன்னொரு லேயர் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணணும். அப்போ தான் எப்போவுமே இது வந்துட்டு கழண்டு வராது. இந்த ஸ்டிக்கில் விரல் ஓட்டணும் இல்லையா, இது நல்லா காஞ்சிருச்சு. இருந்தாலும் இது பிரிஞ்சு வரக்கூடாது அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் இதை சுற்றி க்ளூ அப்ளை பண்ணுறேன். திரும்பவும் சொல்கிறேன், இந்த க்ளூவை நல்லா ஒரு 1/2 hourக்கு மேலே ஹீட் பண்ணால் தான் நல்லா ஒட்டும். கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டினீங்கன்னா மெல்ட் ஆகும். ஆனால் மாவு மாதிரி பிரிஞ்சு வந்துடும். இப்போது இது காயறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குதா, அதனால தான் ஒரே சத்தமாக இருக்குது. மேக்ஸிமம் என்னோடய வீடியோஸில் நாய்ஸ் எதுவுமே வராமல் தான் போடுவேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக போடுற வீடியோவில் இந்த நாய்ஸ் வந்துட்டு என்னால் அவாய்ட் பண்ண முடியல. ஸோ சாரி. இப்போ இந்த காலை உடம்புல வந்துட்டு செட் பண்ண போகிறோம். இந்த உடம்புல கரெக்டாக இந்த காலை சும்மா வந்துட்டு இப்படி சொருக்கி பாருங்கள், எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா செட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா க்ளூ வச்சு ஒட்டி விட்டுருங்க. இந்த கால் வந்துட்டு ரொம்ப தள்ளி தள்ளி இருக்கக்கூடாது. ஒரு காலுக்கும் இன்னொரு காலுக்கும் இடையில ஒரு 1.5 knot அந்த அளவுக்கு தான் கேப் இருக்கணும். இதுலேயும் நல்லா க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுருங்க. இதை ஒட்டினதுக்கு அப்புறம் காஞ்சதுக்கு அப்புறமும் இதுக்கு மேலேயே, அதாவது அந்த காலை சுற்றி இன்னும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணணும். இது காஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு முறை க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கிட்டத்தட்ட 45 நிமிஷம் கிட்ட வந்துருச்சு. லாஸ்ட் இந்த உடம்பு பின்ற வீடியோவும் 45 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ரெண்டுமே சேர்த்து 1.5 மணி நேரம் வீடியோ. இதுக்கு இன்னும் விங்ஸ் வைக்கல. இந்த சேவலுக்கு விங்ஸ் வச்சா தான் பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். இந்த விங்ஸ் எப்படி பின்றதுன்னு அடுத்த வீடியோ இல்லாமல் அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா அடுத்த 2 வீடியோ ஒரு நியூ ஐடியா பிளான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற இந்த சமயத்தில் அந்த வீடியோ வந்துட்டு நான் பின்னி முடிச்சிட்டேன். சூப்பராக வந்திருக்கு. அடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போது சேவலோட ஃபுல் ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் இருக்கும். கால் வச்சாச்சு, இருந்தாலும் சேவல் இந்த மாதிரி நிற்கணும் அப்படின்னாக்கா ஒரு சின்ன ஐடியா பண்ணணும். ஏன்னாக்கா அந்த வால் பக்கத்தில் ஸ்டிக்கு சொருகிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி ஸ்டிக்கு சொருகினா மட்டும்தான் இது நிற்கும். ஏன்னாக்கா உடம்பு வந்துட்டு இந்த ஸ்டிக்கை வாலுக்கு கீழே வந்துட்டு இந்த இடத்துல சொருகிறேன். இந்த ஸ்டிக்கு வந்துட்டு இந்த முதுகு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல படணும். அங்கேருந்து தரை எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு இந்த ஸ்டிக்கை கரெக்டாக மெஷர் பண்ணி கட் பண்ணணும். நீங்கள் ஷோகேஸில் இந்த சேவல் வைக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டிக் வைக்கணும். அப்போ தான் நிற்கும். குழந்தைங்களுக்கு விளையாட கொடுக்க போகிறீங்கன்னா அந்த ஸ்டிக்கு வந்துட்டு வேண்டாம். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப அழகான சேவல் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இது ரொம்ப பெரிய வீடியோ தான், இருந்தாலும் ஸ்லோவாக ஒரு முறைக்கு 2 முறை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் பின்ன முடியும். அவ்வளோ ஈஸி மெத்தடில் தான் இதை சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னும் இந்த மாதிரி ஏகப்பட்ட நியூ ஐடியாஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. நீங்கள் ஈஸியாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக எல்லாத்துக்கும் தனித்தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகள்லையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.